சாமி, எனக்கு ஒரே வயித்த வலிங்க. 3 நாளா அடி வயித்தை இழுத்து பிடிச்சிட்டு வலிக்குதுங்க. அம்மா, என்ன தம்பி சாப்பிட்ட? சாப்பாடா? ஏதுங்க சாமி சாப்பாடு? சாப்பாட்டை பார்த்தே 3 நாள் ஆகுதுங்களே. சரி, இந்தாப்பா. மருந்து கேட்டேன், பணத்தை கொடுக்குறீங்களே? ஆமா, இதுதான் உனக்கு மருந்து. இத கொண்டு போய் அரிசி வாங்கி நல்லா சமைச்சு திருப்தியா சாப்பிடு. நோய் பறந்து போகும். நீங்க நல்லா இருக்கணுங்க. நான் வர்றேங்க. ஏன்பா, பணம் கூட வியாதியை போக்குமா? ஆமான் ரஹீம், பணத்தாலே வியாதி தீர்றதும் உண்டு, வியாதி வர்றதும் உண்டு. நல்லா சொன்னீங்க என்ன. ரஹீம் எதையுமே ரொம்ப கவனமா கேட்டுக்கலாம். ரஹீம், நீயும் அப்பா மாதிரி நடந்துக்குவியா? நடந்துக்கிறேன் சித்தப்பா. சொல்லு. எங்க உட்கார். இந்த மருந்து அரைவா. உன் பொண்ணுக்கு இவ்வளவு ஆட்டத்தை எப்பயா கட்டி விடுத? ஐயா, நம்ம பையன் மூஞ்சில அடிக்கிறா பந்தம். நிறுத்திக்கிட்டாங்களா? சரி சரி சரி. பெருமாளே, குப்பத்தை விலைக்கு வாங்குறேன் நான் துரை. அவன் பாரு அங்க எதிர்க்க உட்காந்து ஆட்டத்தை ரசிக்கிறான். அந்த அவனை பிடிக்கணும்டா. குப்பத்தை விலைக்கு வாங்குறேன் நான் துரை வந்திருக்கிறான். அவங்கிட்ட போய் பேசிட்டு வர்றேன். குறும்புக்காரி, ஊமை வேஷமா போடுகிறாய். பெண்கள் பிறப்பில் ஊமையாகத்தான் இருக்கிறார்கள். ஆண்கள் தான் அவர்களை பேச வைக்கிறார்கள். பார்க்க தெரியாத என் கண்களை பார்க்க வைத்தீர்கள். பேச தெரியாத கிளியை பேச வைத்தீர்கள். எளிய குடிசைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இதயம் எப்பொழுதும் உங்களுக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அன்னை என்னை கேட்கும் முன்னால் என்னை நானே கேட்டுக்கொள்வேன். இந்த உறவு நிலைக்குமா? ஏழை பெண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளையா? பொல்லாத உலகம் ஒன்று சேர விடுமா? இப்படி என்னை நானே கேட்டுவிட்டு நானே பதில் சொல்லிக் கொள்வேன். ஐயோ, அவர் முகத்தை பார்த்தாயா? பால் வடியும் முகம், பனி போன்ற உள்ளம். என்ன எவ்வளவு நேரமாக நானே பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா? பெண்கள் பேச ஆரம்பித்தால் ஆண்கள் பேச்சுக்கு மதிப்பேது. அப்படியா? சரி, நான் போறேன். தங்கம் 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 தங்கம், கோபமா? பெண்கள் பேச ஆண்கள் ஊமையாவது, ஆண்கள் பேச பெண்கள் ஊமையாவதிலும் தானே இன்ப காவியமே ஆரம்பமாகிறது. இதப்பா, இந்த ஊமைக்கு இந்த ஊமைதான் மாப்பிள்ளை. இதை நான் சொல்லவில்லை, உங்கள் தந்தை சொன்னாரா? தந்தைக்கு தந்தையாய், விந்தைக்கு தலைவனாய், தர்மத்தின் காவலனாய், உலகத்தின் ஒளிவிளக்காய் திகழும் இந்த புத்தர் பிரான் சொல்லுகிறார். எனக்கா? காதல் பரிசு.